வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை, ஒத்தக்கடை யானமலை இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கல்லூரியில் தான் நான் எனது பட்டப்படிப்பை முடித்தேன். நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு அகில இந்திய அளவில் நிறைய IAS, IPS, IFS அதிகாரிகள் இங்கே படித்தவங்க தான். இந்த கல்லூரியில் தான் IAS, IPS படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. அதற்கான திட்டத்தை வகுத்ததும் இங்கே தான். அதுக்காக சில மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரு குழுவாக இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு பயிற்சி எடுத்ததும் இந்த கல்லூரியில் தான். எனவே இந்த கல்லூரியை என்னால் மறக்க முடியல. நான் கிட்டத்தட்ட IPS சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரிக்கு நான் வருவேன். சிலர் புனித பயணம் மேற்கொள்வார்கள். அதுபோல நானும் இந்த கல்லூரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புனித பயணம் மேற்கொண்டு வருகிறேன். IPS பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த தினம் இங்கே வந்திருக்கிறேன். இந்த கல்லூரியில் உள்ள வரதே ஒரு சிறந்த புத்துணர்ச்சி தருவதாக இருக்கும். பழைய நினைவுகளை மீண்டும் ஒரு முறை அசை போட்டு பார்ப்பதாகவும் இருக்கும். எங்களுக்கு அப்போது ஒரு நல்ல சிறந்த நிர்வாகி கல்லூரி முதல்வராக வாய்த்தார். டாக்டர் KK கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சிறந்த ஆசிரியர். அவரது வகுப்புகள் எங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆனால் அவரது லெக்சர் இருக்குது அப்படின்னா நாங்கள் எல்லாம் திரண்டு ரொம்ப ஆர்வமாக கேட்போம். அந்த அளவுக்கு அவரது டீச்சிங், அவருடைய பயிற்றுவித்தல் அவ்வளவு விசேஷமாக இருக்கும். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இந்த கல்லூரிக்கும் ஒரு சின்ன தொடர்பு உண்டு. நான் இங்கே ஃபர்ஸ்ட் இயர் BS அக்ரி சேர்றதுக்கு முன்னாடி, கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூத்த சகோதரர் விஜயகுமார் இதே கல்லூரியில் சேர்ந்து படித்தார். படித்த அடுத்த தினமே அவருக்கு வேலை கிடைச்சது. எனவே அன்றைய தினம் இன்ஜினியரிங், மெடிசின் அது போன்ற சம அந்தஸ்தில் இருந்தது இந்த அக்ரிகல்ச்சர். இங்கே வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் கல்வி கற்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த கோர்ஸ் நீண்டு போய்விடக்கூடாது. 4 ஆண்டுகளில் கரெக்டாக முடித்து வெளியே வந்து அடுத்த நிமிடமே அரசு வேலையில் சேரணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான நோக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு தான் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு படிக்கும் சூழ்நிலை நல்லதாக இருக்கும். ஹாஸ்டல் உணவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே விளையிற அரிசி, வெஜிடபிள்ஸ் அதே இங்கே சர்வ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வயல் இங்கேயே பிடிக்கிற மீனுக்கெல்லாம் கூட இங்கே போடுவாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் மட்டன், இது வந்து நான் வெஜிடேரியன் இந்த பண்ணையிலே வளரக்கூடியது. ஃப்ரூட்ஸு இந்த கல்லூரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்ச்சர்ட், பல பண்ணையில் இருக்கக்கூடிய பழங்கள் கூட மாணவர்களுக்கு கிடைக்கும். நான் இங்கே அக்ரி படிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்டல் எல்லாருமே கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. இது ஒரு ரெசிடென்ஷியல் காலேஜ். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் இங்கே படிக்கும்போது எங்களுடைய மெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மெஸ்ஸில் ஒர்க் பண்ண ஊழியர்கள்லாம் இப்போ இங்கே இருக்கிறாங்க. அந்த காலத்து நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ சார் படிக்கும்போது அந்த டயத்தில் எழுந்திரிச்சு சாப்பாட்டுக்கு வரலைனாலும் நான் போய் எழுப்பிடுவேன் சார். எழுப்பி சாப்பிட்டு தான் அங்கே வயலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவேன். கண்ணன் வந்து வாட்பாய் இருந்தீங்களா கொஞ்ச நாளைக்கு? இல்லை, பின்னாடி சார், பின்னாடி ஃபர்ஸ்ட் லட்சுமணன், அப்புறம் கண்ணன் அப்புறம் வந்து நமக்கு ஒரு கேரளால இருந்து ஒரு ஆள் இருந்தார்ல, மொய்தீன். அந்த மொய்தீன் பாத்தீங்கன்னா நாங்க 90 பேர் இருக்கோம்ல, 90 பேருக்கு பேரை அப்படியே சொல்லுவாரு. ஒரு எக்ஸ்ட்ரா போட்டாக்கா சைலேந்திர பாபு இன்னைக்கு ஒரு கப் எக்ஸ்ட்ரா வாங்கி ராமலிங்கம் கப்பு போட்டு கொடுப்பாரு. சினிமா போடுவாங்க. ஆமா, அதான் சனிக்கிழமை அதுல மாணவர்கள் வருவாங்க, ஆசிரியர்கள், அவங்க குடும்பம், ஒரு இது ஒட்டுமொத்தமா இது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். குடும்பம்
அதே மாதிரி நம்ம மெஸ்ஸில் வந்து என்ன உணவுங்கிறது யார் டிசைட் பண்ணுறது? நீங்க ஸ்டூடெண்ட் மிஸ்ரப் மாணவர்களே ஒன்று கூடி இன்னைக்கு நமக்கு காலையில் என்ன ஊத்தப்போம், சாப்பாடு, மத்தியானம் என்னது, நைட் என்னதுன்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணுறதான். மாசத்துக்கு 300 ரூபாய், அன்னைக்கு 250 300 சார். 250 270 அவ்வளோதான் வந்து மெஸ் ஃபீஸ் வந்து ஒரு மாசம் வராது சார். 300லாம் ரொம்ப. அதுக்கு மேல ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணாத ஃபங்க்ஷன் வச்சாதான் அந்த 300 வரும். இல்லாட்டி 250 255 ரூபா தான் ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசம் மெஸ் பில்லே வரும். நீங்க அந்த காலில் இது போட்டுக்கிட்டு முத்தையான்னு வாட்பாய் ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பீங்களா? அந்த இதில் அவ்வளவு தூரத்தில் போய் அந்த ஸ்கேட்டிங் போட்டு விழுந்துருவீங்கன்னு சொல்லி வாட்பாயெல்லாம் நட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்போ நமக்கு டான்ஸ். அது என்ன கமலஹாசன் படம் அப்பதான் வந்துச்சு, இளமை இது ஒரு பாட்டு. டான்ஸ் சண்முக சார் பிஜி படிச்சுக்கிட்டு இருந்தாரு, நீங்க வந்து 4th இயர். ஆமா. அப்போ இங்க கிருஷ்ணமூர்த்தி சார் இங்க ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. வச்ச உடனே சண்முகன்றவர் ஐஏஎஸ், அப்புறம் அவர் சீஃப் செக்ரட்டரி போனாரு. ஆமா, அவர் சண்முகம் சேலத்துக்கார் வாழப்பாடி. ஆமா, அவரை பொம்பளை வேஷம் போட்டிருக்காரு, நீங்க ஆம்பளை வேஷம் போட்டு ஆடுறீங்க. கமலஹாசன் மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா தேட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. அப்போ அன்னைக்கு வந்து சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டான்ஸ். ஆமா, அப்ப ரவி சார் டிசிபி சார் அவர் வந்திருந்தாரு. பெரிய பெரிய ஆள்லாம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இங்க வந்து நல்லா டான்ஸ் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. முதல்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ணது விகே சுப்ராஜ். அவர் இங்கே அவர் வந்து 81ல் ஐஏஎஸ் பாஸ் பண்ணார். இங்கே தான் அவர் பிஎஸ்சி அக்ரி, ஆனால் எம்எஸ்சி அக்ரி கோயம்புத்தூர். இவர் பாஸ் பண்ணதும் எல்லாருக்குமே சரி பிஎஸ்சி மதுரை, எம்எஸ்சி கோயம்புத்தூரில் படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம். இவர் ஆக்சுவலாக குரூப் 1 தான். சரி, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு குரூப் 1 எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதிட்டாரு. பிறகு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐபிஎஸ் வாங்கினார், அவர் விஜிலன்ஸில் இருந்தார். அப்புறம் ராஜாமணி வாங்கினார். இவர் என்னுடைய சீனியராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே டைம் தான். சரி, ரெவன்யூ. அப்புறம் சண்முகம் இங்கே பிஜி படிக்க வந்தார், யூஜி வந்து கோயம்புத்தூர். அதுக்கு பிறகு நான், ரவி, இந்த மெர்வின் அலெக்சாண்டர், இவர் கோயம்புத்தூரில் படித்தவர், இங்கே பிஜி பண்ணியிருப்பார். இவரெல்லாம் ஒரே பேட்ச் ஐபிஎஸ்ல. சரி, இவர் எங்கள் கிளாஸ்மேட்டு. ஆனால் எங்களோட முன்னாடியே ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸில் சேர்ந்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட்டாக இருந்தார் வரராஜ். அப்புறம் வந்தாங்கலாம். இவர் வந்து இன்கம் டேக்ஸ்லேயே தமிழ்நாடு ரீஜனுக்கு ஹெட்டாக இருந்தார். சீஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ரவிச்சந்திரன் எங்கள் ஜூனியர், 1 இயர் ஜூனியர். அப்புறம் நிறைய பேர் பிக்கப் பண்ணி வந்துட்டாங்க. அப்படி வந்ததில் தான் கடைசி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற அமுதா ஐஏஎஸ், அவங்க இங்கே படித்தவங்க தான். நான் இங்கே திண்டுக்கல் ஒர்க் பண்ணும்போது நான் இங்கே வருவேன், அப்படியே விளையாடிட்டு இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அப்போ அவங்களும் விளையாடுவாங்க பாஸ்கெட் பால். இவர் டைரக்ட் ஐஏஎஸ் தமிழ் மீடியத்தில் இருக்காரு. ஆமாம், நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். என்னுடைய மாணவர் தான் அவர். ஸோ நைஸ். இது வந்து இங்கே படிக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். 85-90 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரே காலேஜில், அதுவும் மதுரை ஒத்தக்கடை விவசாய கல்லூரியிலேருந்து ஐஏஎஸ். அவங்க டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் அதுலேருந்து தனியாக வந்து ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்தது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும். Good morning, students. How are you? Okay. எத்தனை பேர் உண்மையிலேயே இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? How many? Okay. Right. ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நானும் கை தூக்கி இருக்க மாட்டேன். ஏன்னா அப்போது அக்ரியில் யார் சேருவாங்கன்னா மெடிசின் கிடைக்காம ஏமாந்து போனவங்க மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேருவாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த காலேஜை பற்றி எனக்கு ஓரளவுக்கு முதலே தெரியும். ஏன்னா என்னுடைய ஓன் பிரதர் இதே காலேஜில் படிச்சிருந்தான். எனவே கொஞ்சம் இந்த காலேஜை பற்றி எனக்கு தெரியும். பட் அப்போது என்ன டிஃப்ரென்ஸ்னால், அப்போது அக்ரிகல்ச்சரல் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து இங்கே படித்த ஒரு மாணவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ டாக்டர் மகேந்திரன் சார் என்ன அழைச்சி வந்த மாதிரி டீன் அப்போது
டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி, பொன்னையாரு காளி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி. அவர் மகேந்திரன் எப்படின்னு தெரியல, அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. சொல்லுங்க, வேற என்ன கேள்வி, என்ன சந்தேகம் இருக்கு? சார் என் பேர் டி பிரகாஷ் சார். Hi. லாஸ்ட் டைம் நீங்கள் டிஜிபியாக இருக்கப்ப ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் சார் அப்போ இருந்தார். ஆமா, அவர் மூலியமாக உங்களை பார்க்க சான்ஸ் கிடைச்சு சார் எனக்கு. ஓகே. ஆனால் பார்த்தா அவங்கள ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் பார்ப்பேன்னு சொல்லி நான் போகல சார். ஒரு 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 முடிவோட இருந்தீங்க சார் வைராக்கியமா? நான் உங்களோட இன்டர்வியூலாம் நிறையா பார்த்துருக்கேன் சார். சரிங்க. நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் மேக்ஸ் இதை பற்றி நிறையா சொல்லியிருப்பீங்க. Mathematics, yes. அந்த டிஃபிகல்ட் வந்து நீங்கள் எப்போ சார் எப்படி சார் யூபிஎஸ்சியில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக கிளியர் பண்ணீங்க அந்த Yeah, டிஃபிகல்ட்? மேத்ஸ் எனக்கு எப்பவுமே கஷ்டம்தான். நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி பிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்சி ஜாயின் பண்ணுறதுக்குள்ளார கேப் இருக்கும்ல, அப்போ ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் நிறைய இந்த பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்குள்ள புக்ஸ் இருந்தது. யாருன்னு கேட்டேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டருடைய தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு பேங்க் கிளர்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக எங்கள் வீட்டில் 7 நாள் தங்கியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு படித்து விட்டுட்டு போன புக்ஸ் எல்லாம் இருந்தது. நான் சும்மா பார்த்தேன், அதில் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள் வேலை பார்க்குறது, எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, அந்த கணக்கு, டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கு, அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, இப்படிப்பட்ட கேள்விகள். இந்த ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஆள் 10 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் வலது பக்கம் திரும்பி இவ்வளோ கிலோமீட்டர், அப்புறம் இத்தனை கிலோமீட்டர் திரும்பினா இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த கேல்குலேஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக வரல எனக்கு. சரி விடக்கூடாது, எதையுமே தெரியாமல் இருந்தக்கூடாது, என்ன தான் பார்ப்போன்னு சொல்லி அந்த 4-5 புத்தகத்தை ஃபுல்லாக படித்த போது வர 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 பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் விஷயம் புரிஞ்சுட்டே இருந்தது. ஸோ நான் ஓடி போய் இந்த எக்ஸாம் எழுதினேன், பேங்கிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எதையுமே நமக்கு படிக்க முடியும், எந்த வயசுலையும் படிக்கும். சார் நீங்கள் தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு மோஸ்ட் ஆஃப் தம் வேறு பதவியும் கொண்டு போகிறேன்னு சொல்லுவேன் சார். ஐ எம் சாரி டு சே திஸ் சார். எவ்ரிபடி வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒன்லி சார். அந்த அக்ரி ஃபீல்டில் என்டர்ப்ரனர் ஆவாங்க, அதில் டெவலப் ஆனவங்க, இல்லை அதில் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணவங்க பற்றி யாருமே எதுவும் கண்டுக்கலையே சார். அது ஏன் சார்? நம்ம அலுமினி போர்ட்ஸில் கூட கவர்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எதுவும் ஃபங்க்ஷன் வந்தாலும் முத்தமிழ்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது ஸ்போர்ட்ஸ் டேனா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். அக்ரி ஃபீல்டில் டெவலப் ஆனவங்க யாருமே வரல. அதை பற்றி ஏன் சார் தெரிவிக்கிறது யாரும்? நீங்கள் வந்து எல்லாரும் நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்க, சைலேந்திர பாபு பாரு அல்லது இரவின் மாதிரி ஆகுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே சொல்கிறீங்க. அப்படி சொல்லியுமே யார் ஐஏஎஸ் படிக்க போகிறீங்க கேட்டு யாருமே கை தூக்கலையே சார். பயம் சார். பயமா? எஸ் சார். என்னுடைய ஆன்சர், நீங்கள் வந்து பிஎஸ் அக்ரி தான் படிக்க வந்திருக்கீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் அக்ரி தான் படிக்கணும், அக்ரி என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போங்கன்னு சொல்ல முடியுமா? தேவையில்லை, முடியவும் செய்யாது. நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சாலும் எல்லாராலும் ஆக முடியாது, அதில் ஒரு சிலருக்கு தான் ஆக முடியும். அது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. எனவே நம்பிக்கை கையை விட்டுறாதீங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் ஐஏஎஸ்க்கு படித்தாலும் நீங்கள் படிக்கிறது ஒழுங்காக படிக்க முடியும். ஐஏஎஸ் கிடைக்காம இருந்தால் கூட அது பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதான். ஸோ நீங்கள் 120-200 பேர் வந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகிறதுக்கு ஒரு சிலர் போகணும், ஒரு சிலர் கல்லூரி ப்ரொஃபஸராக போகணும், ஒரு சிலர் ஆராய்ச்சியாளராக போகணும், ஒரு சிலர் வந்து விருப்பம் இருக்கிறவங்க. இந்த 200 பேரில் 2 பேர் 3 பேர் நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகவும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அப்படியாவது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரட்டும். நீங்கள் எல்லாம் விவசாயம் பண்ண போங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அதுக்குள்ள ஆர்வம் வராமல் போகலாம். பட் விவசாயம் பண்ணது நல்லது தான். நீங்கள் விவசாயம் படிங்க, விவசாய அதிகாரியாக மாறுங்க, செடியை வளருங்க. என்ன கேட்டால் விவசாயம் படித்த நம்ம தான் செடியிலே வளர்க்குறது இல்லை. ரோட்டில் கிராமத்தில் உள்ள யாரோ செடி வளர்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியறதும் இல்லை. அதெல்லாம் மிகப்பெரிய குறைகள். ஸோ அதனால் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஐஏஎஸ் வாங்குங்கன்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறாங்க. உங்களை வந்து விருப்பம்னா எழுதுங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நீங்கள் அக்ரி படித்த உடனே உங்களுக்கு எல்லோரும் அங்கே ஐஏஎஸ் திறந்து வச்சுருக்காங்க, வாங்க உடனே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஜாயின் பண்ண முடியாது. 200 பேரில் ஒரு ஆள் கிடைக்கலாம், 2 பேர் கிடைக்கலாம். ஆனால் 200 பேர் முயற்சி பண்ணுறதுல தப்பில்லை. ஏன்னா இதே மாதிரி மற்ற தேர்வு இருக்குது, அதில் பாஸ் பண்ணலாம். நீங்கள் உண்மையிலே ஐஏஎஸ் வாங்காமல் இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஒரு கல்லூரி ப்ரொஃபஸராக மாறினால் கூட இந்த ஐஏஎஸ்க்காக அக்ரிகல்ச்சரை மீண்டும் படிக்கிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அக்ரிகல்ச்சரில் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். எனவே இதில் ஒரு தப்பு என்னால் காண முடியல. நீங்கள் எல்லோரும் ஐஏஎஸ் படிங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆர்வம் உள்ளவர்கள். இப்போ எனக்கு உண்மையிலேயே பேங்கில் வேலை பார்க்க விருப்பமே இல்லை, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக தான் வேலை பார்க்க விருப்பமே இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஓகே. ஆனால் எனக்கு உண்மையிலேயே விவசாயம் பண்ண ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா எனக்கு நிலமே இல்லை. நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன் சொல்லுங்கள்? என் ஊரில் போனால் எனக்கு 15 சென்ட் நிலம் கிடைக்கும். அதில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஆனால் எனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்காக பண்ண தான் போகிறேன். ஒரு 10 ஏக்கர் அது வாங்கி என்ன சார் விவசாயம் பண்ணணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் மொட்டை மாடியிலேயே நிறைய செடி. என் வீட்டிலே 2000 செடி இருக்குங்க.
வீட்டுக்குள்ளே ஆரஞ்சு செடி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் வேணால் வந்து பாருங்கள். ஜாப்பனீஸ் ஆரஞ்சு இவ்வளோ தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா செடியும் இருக்குது, எல்லா காய்கறியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சின்ன இடம் தான் சென்னையில், எல்லாமே வச்சுருக்கோம். உங்கள் ஆர்ச்சர்டை விட நிறைய ஃப்ரூட்ஸு எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது சென்னையில். நான் இல்லை, என் ஒய்ஃபு. அவங்க பிஎஸ்சி அக்ரிலாம் படிக்கல, பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அக்ரிக்கெல்லாம் படிக்கணும், அக்ரி படிக்கணும், விவசாயம் பண்ணணும். சொந்த ஊரில் போய் என்ன விவசாயம் பண்ணுறாங்க கொஞ்சம் எட்டி பாருங்கள். ஒரு சின்ன இது, அதாவது நான் வந்து ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்ததுனால வந்து அதை பற்றி பேசுகிறேன். இல்லை உங்களுக்கு சயின்ஸை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுங்க, அது பற்றி தப்பு இல்லை. We are not against them. We also want you to do well wherever you go. Okay, so it's not that we compel you to come into the civil services or convincing you to become a IAS IPS. If you interest in this will be a good job. BS Agri படிச்சுட்டு எழுதலாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் பிஜி பண்ணிவிட்டு அந்த காலேஜில் உள்ள லைப்ரரி எல்லாம் பயன்படுத்தி அங்கே உள்ள படிக்கிறவங்க கூட சேர்ந்து படிச்சிங்கன்னா ஈஸி. இப்போ IARI அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐஏஎஸ் எழுதுவாங்க. அங்கே டெல்லி, ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸு, கோச்சிங் சென்டர், அது போன்ற சூழ்நிலை அங்கே இருக்கும். என்வைரன்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிஜி பண்ணிவிட்டு எழுதலாம். இன்னொன்று, சிவில் சர்வீஸில் சேரதாக இருந்தால் சின்ன வயசில் சேர்ந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, அது போன்ற ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் ஆக முடியும். சார் இப்போ நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறது, ஓகே, அதை பற்றி நாலேஜ் டெவலப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் சார். ஓகே. யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் குவாலிட்டி இருக்கா சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து தனியாக குவாலிட்டி இல்லை, நேர்மை திறன் இருக்கணும்னு சொல்கிறாங்க, மக்களை பற்றிய ஒரு அக்கறை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தேங்க்யூ சார். எஸ்.